வணக்கம். இந்த வீடியோல நம்மோட ஒப்பீனியன சொல்றதுக்கான ஃபார்மல் ஃப்ரேசஸ் சிலது பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸா இட் இஸ் வொர்த் ட்ரையிங் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். இது ட்ரை பண்றதுக்கு வொர்த்தானது. இதுதான் நாம சொல்ற ஒப்பீனியன்னா, அதுக்கு முன்னாடி நாம சொல்ற ஃப்ரேசஸ் சிலத பார்க்கலாம். இன் மை ஒப்பீனியன் இட் இஸ் வொர்த் ட்ரையிங் அப்படின்னு சொல்லலாம். என்னோட ஒப்பீனியன்ல இது வந்து ட்ரை பண்றதுக்கு வொர்த்தானது. நெக்ஸ்ட், as I see it, it is worth trying. Next, to my mind, it is worth trying. Next, in my view, it is worth trying. Next, it seems to me that it is worth trying. Next, in my experience, it is worth trying. Next, if you ask me, it is worth trying. Next, as far as I am concerned, it is worth trying. To me, it is worth trying. Next, I think it is worth trying. Next, I would say it is worth trying. Next, from my point of view, it is worth trying. இந்த phrases எல்லாமே என்னோட கருத்தின்படி, நான் நினைக்கிறது படி, என்ன கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்மோட ஒப்பீனியன் என்னவோ அதை நாம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.